ஓம் சாந்தி 12-3-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, டெட் சைலன்ஸில் செல்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். அதாவது மயான அமைதியில் செல்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். புத்தி தந்தையின் பக்கம் இருந்தால் தந்தையும் நீங்கள் அஷரீரி ஆகுவதற்கான சகாஷ் கொடுப்பார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கும் போது எந்த காட்சி கிடைக்கிறது? பதில்: சத்யுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை நாம் எப்படியெல்லாம் நடிக்கிறோம் என்ற அனைத்து காட்சிகளும் கிடைக்கிறது. நீங்கள் முழு உலகத்தையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அறிந்து கொண்டீர்கள். அறிந்து கொள்வதற்கு தான் காட்சி கிடைப்பது என்று சொல்லப்படுகிறது. நாம் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகளாக இருந்தோம். இப்போது அசுர குணமுடையவர்களாக ஆகிவிட்டோம். மீண்டும் தெய்வீக குணம் நிறைந்த தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் புது உலகத்திற்கு, புது வீட்டிற்கு செல்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை யாத்திரையில் அமரவில்லை. நான் குழந்தைகளுக்கு லைட் கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த ஷரீரத்தை மறக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அதாவது குழந்தைகளாகிய நாம் பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறோம். நம்ம முன்னாடி பாபா அமர்ந்திருக்கிறார். நாம நினைவு யாத்திரையில இருக்கிறோம். பாபாவே நினைவு செய்கிறோம். ஆனா நம்ம முன்னாடி பாபா அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா சிவ பாபா நினைவு யாத்திரையில இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு அந்த நினைவு யாத்திரை அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஏன் அமர்ந்திருக்கிறார்? நமக்கு சகாஷ் கொடுக்கிறார், லைட் கொடுக்கிறார். லைட் கொடுத்து உதவி செய்கிறார். அப்போ நாம இந்த சரீரத்தை மறக்க முடியும். அதுக்காக நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்றார். குழந்தைகள் ஷரீரத்தை மறந்து விடுவதற்காக பாபாவின் உதவி கிடைக்கிறது. ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுக்கிறேன். ஏனென்றால் நான் ஆத்மாக்களை தான் பார்க்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய புத்தி பாபாவின் பக்கம் செல்கிறது. பாபாவின் புத்தி மற்றும் பார்வை குழந்தைகள் பக்கம் செல்கிறது. வித்தியாசம் இருக்கிறது. எவ்வளவு அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய புத்தி பாபாவின் பக்கம் இருக்கு. பாபாவின் புத்தி மற்றும் பார்வை யார் பக்கம் இருக்கு? குழந்தைகள் பக்கம்தான் இருக்கு அப்படின்றார். ஆனா நீங்க பார்க்கறதுக்கும் நான் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் டெட் சைலன்ஸ்க்காக பயிற்சி செய்கிறீர்கள். அதாவது நீங்க சரீரத்திலிருந்து விடுபட்டு அஷரீரி ஆகிறதுக்கு பயிற்சி செய்றீங்க. நான் இந்த பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. நான் எப்பவுமே அஷரீரி தான் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் ஷரீரத்தை விட்டு விடுபட விரும்புகிறீர்கள். எவ்வளவு நினைவு செய்கிறோமோ அவ்வளவு இந்த உடலிலிருந்து விடுபட்டு போகலாம் என்று ஆத்மா புரிந்து கொள்கிறது. பாம்பின் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? நாம் உடலை விட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வோம், மீண்டும் வருவோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. இந்த நாடகத்தையும் யாரும் அறியவில்லை. நினைவின் மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் என்று வேறு யாரும் கேரண்டி கொடுப்பதில்லை. இது போன்ற விஷயங்களை வேறு யாரும் சொல்வதில்லை. அதாவது மனிதர்கள் சிவோகம், நானே சிவன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்படி அவங்க கேரண்டி கொடுக்க முடியுமா? என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் அழியும் சொல்ல முடியுமா? கேரண்டி கொடுக்க முடியுமா? யாரும் கொடுக்க முடியாது. இப்படி சொல்லவும் முடியாது அப்படின்றார். சொல்லவும் முடியாது, சொல்வதும் இல்லை. இப்போது இது நம்முடைய ரிட்டர்ன் ஜர்னி என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். எனவே ஆத்மாவின் புத்தி யோகம் வீட்டின் பக்கம் இருக்கிறது. நாடகம் முடிய போகிறது. இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஒரு தந்தைதான் லிபரேட்டர்,
அதாவது விடுவிக்கக்கூடியவர் மற்றும் கைடு வழிகாட்டி ஆக முடியும். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சிந்தனை கடலை கடைந்து தன்னுடைய முடிவை தானே எடுக்க வேண்டும். பக்தி மற்றும் ஞானத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஞானம் முற்றிலும் தனிப்பட்ட விஷயமாகும். அதாவது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஞான மார்க்கத்துல இருப்பாங்க. குடும்பத்தினுடைய மற்ற நபர்கள் எல்லாமே பக்தியில இருப்பாங்க. அப்ப அவங்க என்னென்னவோ சொல்லுவாங்க. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சிந்தனை கடலை கடைந்து உங்க முடிவை நீங்களே எடுக்கணும். வேற யார் யார் சொல்றதோ எல்லாம் கேட்கக்கூடாது. பக்திக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஞானம் முற்றிலும் தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். சுப்ரீம் நாலெட்ஜ்ஃபுல் தந்தை மிகவும் அன்பாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பாகத்தை நடிப்பது ஆத்மா. கண்டிப்பாக ஷரீரத்தை தாரணை செய்துதான் ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடிக்கிறது. மற்றபடி ஆத்மா வசிக்கக்கூடிய இடம் சாந்தி தாமம். ஆத்மாவின் இந்த ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. அனைத்து ஆத்மாக்களும் எங்கிருந்து வந்தது? ஒரு ஆத்மா வந்தது, இன்னொரு ஆத்மா சென்றது என்றால் அதற்கு மறுபிறவி இருக்கிறது என்று கூற வேண்டியதில்லை. ஆனால் மறுபிறவி இருக்கு. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம் அப்படின்னு தானே பாடுறாங்க. ஆகையால பாபா சொல்லிட்டு இருக்கிறார், உலகத்துல யாருக்குமே ஆத்மாவை பற்றி யதார்த்தமான ஞானம் இல்லை. ஆத்மாக்கள் எங்க வசிக்கிறது, எங்க நடிக்கிறது, அந்த பாகம் நடிக்கிறதுக்கு சரீரத்தை எப்படி தாரணை செய்கிறது, எப்படி மறுபிறவி எடுக்குது, எந்த ஆதாரத்துல அந்த பிறவி கிடைக்குது, இந்த சூக்ஷ்மங்கள் யாருக்குமே தெரியாது. சத்யுகத்தில் கோவில் பூஜை எதுவும் இருக்காது. அங்கே நீங்கள் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருப்பீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு பூஜாரிகளாக ஆகிறீர்கள். அப்போது தேவி தேவதைகள் என்று சொல்ல முடியாது. தந்தை மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறார். நாம் இவர்களைப் போன்று சம்பூர்ணமாக விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும் என்று இச்சமயம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதற்கு தந்தையை நினைவு செய்வதைத் தவிர வேற எந்த வழியும் இல்லை. வேறு யாருக்காவது தெரியும் என்றால் சொல்லட்டுமே. பாபா எப்படி சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சம்பூர்ணமாக விகாரமற்றவர்களாக ஆகிறதுக்கு தந்தையின் நினைவுதான் ஒரே வழிதான், ஒரே உபாயம்தான். இதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா சொல்லட்டுமே அப்படின்றார். ஆகையில பாபா உறுதியா சொல்றார், என்னுடைய நினைவு இல்லாமல் தூய்மையாகிறதுக்கு வேற உபாயம் இல்லை. உங்களுடைய புத்தி எவ்வளவு சுத்தமாகிறது, பிறகு அழுக்காகவும் ஆகிறது. நீங்கள் தூய்மை மற்றும் தூய்மையின்மைக்கான வேறுபாடுகளை அறிந்திருக்கிறீர்கள். தூய்மையற்ற ஆத்மா திரும்பி செல்ல முடியாது. அரைக்கல்பம் முக்திக்காக உழைத்து கொண்டே வந்தீர்கள் அல்லவா? எனவே விஞ்ஞானம் மற்றும் சீற்றங்கள், அதாவது இயற்கை சீற்றங்கள், ஆபத்துகள் என்று என்ன சொல்கிறோமோ அவை அனைத்தும் நடக்கத்தான் வேண்டும். இந்த போர் முக்தி தாமம் செல்வதற்கு நிமித்தமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை பேரும் முக்தி தாமத்திற்கு போக வேண்டும். எவ்வளவு உழைத்திருந்தாலும், குருவிடம் சென்றிருந்தாலும், ஹட்டயோகம் கற்றிருந்தாலும் யாரும் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. தந்தைதான் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை ஞானத்தை கொடுக்கிறார். அதுவும் ஒரு நொடியின் விஷயமாகும். நொடியில் ஜீவன் முக்தி, மற்ற அனைவருக்கும் முக்தி கிடைக்கிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ராவணனின் பந்தனத்தில் இருந்து அனைவரும் விடுபடுகிறார்கள். எப்படி பாபா டிராமாவின் முதல் இடைக்கடையை அறிந்திருக்கிறாரோ, அதேபோல் நடிகர்களாகிய நீங்களும் டிராமாவின் முதல் இடைக்கடையை தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு தான் சாட்சாத்காரம், அதாவது காட்சி என்று சொல்லப்படுகிறது.
ஒரு ஆசிரியர்தான் அனைவரையும் விட உயர்ந்தவர். அவர்தான் அமர்ந்து படிக்க வைக்கிறார். அவர்தான் சத்தியமானவர். சத்தியநாராயணனின் உண்மையான கதையை படிப்பின் ரூபத்தில் கற்றுக் கொடுக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு சைலன்ஸ் உலகத்திற்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நினைவின் பலத்தின் மூலம் ஆத்மாவை முழுமையாக தூய்மையாக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானக்கடலின் ஞானத்தை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். சிந்தனை கடலை கடைந்து தன்னுடைய முடிவை தானே எடுக்க வேண்டும். ஜீவன் முக்தியின் உயர்ந்த பதவியை அடைவதற்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். வரதானம். தந்தையின் கூடவே இருந்து அவருக்கு சமம் ஆகக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எங்கு தந்தையின் நினைவு இருக்கிறதோ, அதாவது தந்தையின் துணை இருக்கிறதோ, அங்கு பாடி கான்ஷியஸ்னஸ், அதாவது தேக உணர்வு உற்பத்தி ஆகாது. தந்தையின் கூடவே அல்லது அருகில் இருப்பவர்கள் உலகத்தின் விகார வைப்ரேஷன்ஸ் அல்லது கவர்ச்சியின் தாக்கத்தில் இருந்து விலகி இருப்பார்கள். இப்படி தந்தையுடன் இருப்பவர்கள் கூடவே இருந்து தந்தைக்கு சமமாக ஆகிவிடுகிறார்கள். எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ அதே போல குழந்தைகளின் மனநிலையும் உயர்ந்ததாகிவிடும். கீழே நடக்கும் விஷயங்கள் எதுவும் அவர்கள் மீது தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஸ்லோகன். மனம் மற்றும் புத்தி கட்டுப்பாட்டில் இருந்தது என்றால் அஷரீரி ஆகுவது சகஜமாகிவிடும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. ஒருபோதும் வீணெண்ணங்கள் என்ற சுத்தியால் பிரச்சனைகள் என்ற பாறையை உடைப்பதில் ஈடுபடாதீர்கள். இப்போது இப்படி உழைப்பதை விட்டுவிடுங்கள். துக்கமில்லாத உலகத்தின் சக்கரவர்த்தி ஆகுங்கள். அப்போது பிரச்சனை என்ற வார்த்தையும் இருக்காது. அடிக்கடி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் நேரமும் வீணாகாது. பழைய சம்ஸ்காரம் உங்களுக்கு அடிமையாகிவிடும். யுத்தம் செய்யாது. எனவே சக்கரவர்த்தி ஆகுங்கள், அதாவது சிம்ஹாசனதாரி ஆகுங்கள், கிரீட்டதாரி ஆகுங்கள், திலகம் அணிந்தவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே.
பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.